ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8. இன்றைக்கி காலையில் சண்டே காலையில் நேரம் வரைக்கும் தூங்கிட்டு சொந்தங்களே, தூங்கி எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கடையிலேருந்து தான் இன்றைக்கி தோசை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா லேட் ஆகிருச்சு, மணி இப்போவே 10:30 பக்கம் ஆயிடுச்சு. அதனால் சரி கடையிலேயே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தோசை வாங்கிட்டு கொடுத்தாங்க. சரி அதை ஒரு வாய் பிச்சு போட்டுட்டு அடுத்து நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் அவங்களுடைய படத்துக்கு தான், நம்ம கோட் படத்துக்கு தான் போக போகிறோம். அதுக்கு புக் பண்ணியிருக்கு. சரி காலையில் நம்ம நேரம் வரைக்கும் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு துணியெல்லாம் துவைச்சிட்டு வீட்டு வேலை எல்லாமே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வாசலெல்லாம் கூட்டி தள்ளியெல்லாம் தீ வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம குளிச்சுட்டு அடுத்து சாப்பிட்றலாம், இதுக்கு மேலே விட்டோன்னா மதியமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு சொந்தங்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை அப்புறம் தக்காளி சட்னி, அது புளி சட்னி நினைக்கிறேன் சாரி புளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு சொந்தங்களே. வாரத்தில் 2 வாரத்தில் ஒரு டைம் நாங்கள் கடையில் காலையிலத்துக்கு வாங்கிக்குவோம், சண்டே மட்டும். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம வேலைக்கு போகிற டைம் காலையில் சமைச்சிட்டு தானே இருக்கோம். அதனால் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி சண்டே டைம் மட்டும் கடையில் வாங்கிக்குவோம். அது ஏதாவது அர்ஜெண்ட்டு சமைக்க முடியாத டைம் அப்படின்னா கடையில் வாங்கிக்குவோம். இப்போ நான் இந்த தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மூவிக்கு கிளம்ப போகிறோம். அப்புறம் என்னோடய காஸ்டியூம்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். நான் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஈஸியாக தான், சீக்கிரமாகவே டக்குன்னு கிளம்பிடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எங்கேயாவது போகிறது அப்படின்னா கொஞ்சம் ட்ரெண்டியாக கிளம்பிக்கலாம். இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறது அப்படின்னா புடவை கட்டிட்டு நல்லா தலைவாரி நிறைய பூ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி மூவி வெளியே எங்கேயாவது மால் போகிறது, அந்த மாதிரி எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுனா நாம் கொஞ்சம் ட்ரெண்டாக கிளம்பிக்கலாம். இன்றைக்கி நான் அப்படி தான் கிளம்ப போகிறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான் சொந்தங்களே. இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ண போகிறேன். இந்த டாப், இந்த ஜீன் தான். இது இது வரைக்கும் நான் போடலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்மலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கோவில் திருவிழாவில் வாங்கினது, எலத்தூர் கோவில் திருவிழாவில் வாங்கினது இந்த கம்மல். எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜும்கா கம்மலெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொந்தங்களே. யாரெல்லாம் இந்த மாதிரி கம்மலுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காப்பு போட்டுக்குவேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். வளையலெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. அப்புறம் என்னோடய கூலிங் கிளாஸ், இது நான் எப்போவுமே ரெகுலராக கட்டுற வாட்ச்சு. அவ்வளோதான் சொந்தங்களே. அதுக்கப்புறம் கிளம்பலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். என்னோடய ட்ரெஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தலை சீவுறது தான் சொந்தங்களே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னா ஈரமாக இருக்கும்போதே சீவிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முடியெல்லாம் பெப்பரப்ப அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு போயிடும். எனக்குமே அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது சீவனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பஃப் லைட்டாக பஃப் வச்ச மாதிரி தான் சீவ போகிறேன். பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த பூ குத்துற பின் வச்சு நான் லாக் பண்ணிடுவேன். எனக்கு அந்த பின் குத்துனா என்னோடய முடி கரெக்டாக நின்றும் சொன்னாங்களே. கரெக்டாக அந்த பின் குத்துனா மட்டும்தான் என்னோடய முடி அடங்கி ஒடுங்கி பத்திரமா இருக்கும். இல்லைன்னா அங்கே நாள் இங்கே நாள் பிச்சுட்டு போயிடும்.
இது நல்லா வந்து நம்ம சீவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 2 3 அப்படி இல்லைன்னா 4 பின்னு கூட குத்திக்கலாம். பூ குத்துற பின்னு அந்த பெண்டாக இருக்கும் அந்த பின்னு தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குஷி பின் குத்திக்குவாங்க, அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பின்னு. எனக்கு வந்து அந்த பூ குத்துற பின் குத்துனா மட்டும்தான் நிற்கும். இது அப்படியே சீவியாச்சு. நீ வந்து அந்த பின்னுக்கு வந்து குத்திட்டு நான் வந்து போனி ஸ்டைல் தான் போட போகிறேன். போனி ஸ்டைல் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நம்ம வந்து இப்போ வந்து கோவில் போகிறது, நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து கோவில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைமெல்லாம் பார்த்திங்கன்னா சேரீ கட்டி நல்லா தலை அழகாக பின்னி நல்லா வந்து மல்லிகைப்பூ தலை நிறைய வச்சா தான் அழகாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அந்த மாதிரி பின்னிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து தலை செய்ய போகிறேன். இது வந்து 2 3 பின்னு வச்சு நான் வந்து லாக் பண்ணிடுறேன். 3 பின்னு வச்சா தான் சொந்தங்களே நிற்கும். 1 2 குத்துனோம்னா அவெல்லாம் நிற்காது, அப்படியே வந்து வலிஞ்சு வந்துடும், கரெக்டாக வந்து லாக் ஆகாது. இப்போ வந்து 3 பின்னு குத்திட்டோம்னா நல்லா டைட்டாக நின்றுக்கும். கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கும்போதே வந்து தலை வந்து நம்ம சீவிடணும். அதுக்குன்னு ரொம்ப ஈரமாக சீவக்கூடாது, தலைவலி அப்புறம் அடுத்தடுத்த பிரச்சனைகளெல்லாம் வந்துடும். நம்ம வந்து கொஞ்சமாட்டுக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருந்தால் போதும். அவ்வளோதான், நான் வந்து பின் குத்தியாச்சு. இனி வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு அப்படியே எடுத்து போனி போட்டுடலாம். அவ்வளோதான் சொந்தங்களே. சிக்கு வந்து நான் வந்து முதல்லையே வந்து கையிலேயே எடுத்துட்டேன். இப்போ என்னோடய கலப்பையை வச்சு ஒரு உழுதுட்டோம்னா சுத்தமாக சிக்கு பூரா போயிடும். அவ்வளோதான் சொந்தங்களே, நல்லா வந்து சிக்கு உடச்சாச்சு. தலைக்கு குளித்தோம்னாவே வந்து தலைமுடி வந்து நல்லா அழகாக இருக்கும். எண்ணெய் வச்சோம்னா இத்தினூண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தலைக்கு குளித்தோம்னா தலைமுடி வந்து நம்மளது நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சீவி நல்லா போனி ஸ்டைல் போட்டோம்னா இதுக்கு வந்து அழகாக இருக்கும் சொந்தங்களே. இந்த மாதிரி கிளம்புறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜிமிக்கி கம்மல், இதை வந்து போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது கோவில் திருவிழாவில் வாங்கினது சொந்தங்களே. எலத்தூர் கோவில் கடத்தூர் கோவில் திருவிழாவில் வாங்கினது. ஒரு 3 ஜோடி கம்மல் வாங்கினேன், அதில் இது ஒரு கம்மல். எனக்கு வந்து நான் ஒரு கம்மல் பைத்தியம். எங்கே பார்த்தாலும் இந்த கம்மலை பிடிச்சி வாங்கி வாங்கி வச்சுருவேன். என்ன தான் நம்ம தங்க கம்மல் ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தங்கத்தில் போட்டாலும் அது அழகாக தெரியாது சொந்தங்களே. இந்த மாதிரி பெருசு பெருசாக காதுக்கு அழகாக போட்டுட்டு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கம்மல் வந்து அவ்வளவு எனக்கு பிடிக்கும். என்டாமே ஜிமிக்கி கம்மல்ங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் நல்லா பெருசு பெருசாக வாங்கிக்குவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிளம்புறக்கு இந்த மாதிரி கம்மல் போட்டோம்னா அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கம்மல் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஆனால் நான் ஒரு பைத்தியம், கம்மல் பைத்தியம். அவ்வளோதான். அடுத்து வந்து நான் எடுத்து வச்சதெல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம்.
அவ்வளோதான் சொந்தங்களே, நான் வந்து டக்குன்னு வந்து கிளம்பியாச்சு. அடுத்து நான் ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே போடல சொந்தங்களே. ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக வேர்த்துட்டே இருக்குது, அதனால் எதுவும் போடலை. நான் வந்து இப்போ வந்து பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். இந்த ஐலைனரில் தான் வந்து பொட்டு வைப்பேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நான் வச்சுட்டு போகிறப்ப கேட்பாங்க, நிஜமாவே நீ தான் வச்சியான்னு. மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லோரும் பாருங்கள், கேட்டவங்க எல்லோரும் பாருங்கள். இந்த பொட்டு நான் தான் வச்சேன், வேறு யாரும் வச்சு விடலை. அவ்வளோதான் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய ஃபேவரட் சந்தனம் எப்போவுமே வந்து வச்சுக்குவேன். இன்றைக்கி அந்த சந்தனத்தையும் வச்சுட்டு வகுடல் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். எல்லாருமே பார்த்திங்கன்னா சண்டே டைமில் வந்து வெளியில் போகணும், வீட்லேயே இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியில் போகணும், ஒரு நாளாவது ரிலாக்ஸாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ரெகுலராக வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எல்லா நாளும் நம்ம வேலைக்கே போகிறோம், ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கிட்டு நல்லா சோறு சாப்பிட்டுட்டு வீட்டில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான். நம்ம வந்து எல்லாத்தையும் தப்பு சொல்ல, பாவம் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு நாள் வெளியில் கிளம்பி போகணும்னு ஆசை இருக்குமில்ல, அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேருமே தான் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் தான் வந்து எல்லாமே. இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை சொந்தங்களே. கண்டிப்பாக வந்துட்டு வெளியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக வாங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கும் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா வேலைன்னு ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர்லேயே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் சொந்தங்களே, வந்து நான் வந்து கிளம்பியாச்சு. எல்லாத்தோடைய மைண்ட் செட் அப்படி தானே இருக்கும் இல்லையா? நானுமே அப்படி தான், எல்லா நாளும் வெளியிலேயே வேலைக்கே போயிட்டு இருக்கிறோமே, ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கிடணும். நான்லாம் பார்த்திங்கன்னா சண்டே டைம் எந்திரிக்கிறதே பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் யார் எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேன். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமாட்டுக்கு எந்திரிச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் கூட வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்டு தேவை. ஏன்னா எல்லா நாளும் நம்ம வந்து கிளம்பி ஓடிட்டே தானே இருக்கோம். அவ்வளோதான், நான் வந்து டக்குன்னு கிளம்பியாச்சு. அடுத்தது வந்து வண்டியில் போக வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கிற சொந்தங்களே. நல்லா காற்றடிக்குது. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா நல்ல மோடமான மழை கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. இது எந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மோடம் போட்டுட்டு நல்லா வெயில் அதிகமாக இல்லை. நாங்கள் அப்படியே போயிட்டுட்டு மூவி பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் சொந்தங்களே. இந்த மாதிரி வந்து போனால் நல்லா இருக்கும். பைக்கில், காரில், பஸ்ஸில் எதுலேனாலும் கொஞ்சம் வெளியில் போனோம்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான் சொந்தங்களே. போயிட்டு நம்ம வந்து மூவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து நான் இது 2வது டைம் பார்க்குறேன் அந்த மூவி. நான் ஆல்ரெடி சனிக்கிழமையும் ஒரு டைம் பார்த்துட்டேன். இப்போ மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு டைம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து 2 டைம் வந்து இந்த படத்தை வந்து நான் பார்த்துட்டேன். யார் எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தலைவருடைய படத்தை வந்து, இளைய தளபதி அவங்க படத்தை வந்து எத்தனை வாட்டி பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் சொந்தங்களே. இங்கே வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு சொந்தங்களே. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த பூச்செடி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஒன்று பார்க்குறக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. எதை எடுக்க எதை விட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சொந்தங்களே. ஊட்டியில் வந்து அந்த ரோஜா கண்காட்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, ரோஸ் கார்டன், அது மாதிரி இருந்துச்சு இந்த இடம். அப்படியே நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோன்னா இந்த இடத்த கிராஸ் பண்ணவே முடியல. எப்படியாவது ஒன்று வாங்கிட்டாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து நிறுத்திட்டோம். பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ செடி இருக்குது. இந்த பெரிய செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 150 ரூபா சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு செடியிலையுமே பார்த்திங்கன்னா 10 பூக்கு பக்கம் இருக்குது. அவ்வளோ பூ, அவ்வளோ மொக்கு விட்டுருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் போன டைமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க சொந்தங்களே. நான் அவ்வளோ அழகாக இருக்குது செடி. எல்லாருமே வந்து செடியை வந்து விரும்பாத ஆளுகளே இல்லை. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரோஸ் செடினா வந்து அவ்வளோ பிடிக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா மழை கிளைமேட்டில் வாங்கி வச்சோன்னா நல்லா உயிர் பிடிச்சிக்கும். மற்ற நேரத்தில் வாங்கி வச்சா கூட அது ஏதோ ஒன்று சொதப்பலாயிரும். ஆனால் வந்து மழை கிளைமேட்டில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேருந்து ஒரு 3 பேர்த்த வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி இனி தான் செலக்ட் பண்ணணும். இந்த டேலியா பார்த்திங்கன்னா 2 விதமான கலரில் இருக்குது. அழகாக இருக்குது. ரொம்ப 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 பெருசாக இருக்குது. பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து செவ்வந்தி பூ.
அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு செடியில் 4-5 பூக்கு மேலேயே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செவந்தி பூ செடி தான். அவ்வளோ செடி வச்சுருக்காங்க. கொய்யா, மா, அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் செடி, திராட்சை கொடி, அவ்வளோ செடி இருக்குது. அப்புறம் ஜாதிப்பூ, அப்புறம் முல்லைப்பூ, வாயே வலிச்சிரும் சொந்தங்களே, அவ்வளோ செடி இருக்காங்க. கண்டிப்பாக மறக்காமல் வந்து நீங்கள் அந்த இடம் போனீங்கன்னா வாங்குங்க. அவினாசி போகிற ரோடு தான், சேவூர் பக்கத்தில். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா செடியுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பூச்செடிக்கு சொந்தக்காரரை பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கள் சேனலில் உங்கள் சேனலில் போடுவீங்களா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், எங்கள் யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எல்லாத்தையுமே அப்போனா எடுத்துக்கங்க, எல்லாம் ஃபுல்லாக எடுங்க, இந்த செடி எடுங்க, அந்த செடி எடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டார் அவர் பேர் வந்து ராமச்சந்திரன்ட்டு சொன்னார் அவர். கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக வந்து மழை கிளைமேட்டில் வந்து வாங்கி வைங்க, நல்லா வந்து பூ எடுக்கும். நம்ம வந்து கடையில் போய் 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே ரெகுலராக பூ எடுத்துச்சுன்னா நம்ம அதை கூட பறித்து வச்சுக்கலாம். நான் வந்து எதடா எடுக்க அப்படின்னு சொல்லி தொலாவி போய் அந்த கடைசியிலிருந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்ட சொந்தங்களே. நான் எடுத்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூ கிட்ட இருக்குது. மொக்கு மட்டுமே 6-7 மொக்கு இருக்குது. 10 பூக்கு மேலே தான் இருக்குது இந்த செடியில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த செடி. எப்படியோ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரெட் கலர் ரோஸு தான். இந்த குழந்தைய கொஞ்சற மாதிரி நான் வந்து அதை வந்து கட்டி தாவி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு பூச்செடினா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் ரோஸ் செடி தான் எடுத்துருக்கிறேன். இங்கே ரெட் கலர் செடி இல்லை, இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிருச்சு சொந்தங்களே. அதனால் வந்து மறுபடியும் ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை செடி. இது வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஜாதி பூச்செடி. அதனால சரி ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லி அது ஒன்று எடுத்துட்டேன். இந்த ஜாதி பூச்செடி பார்த்திங்கன்னா 70 ரூபா தான். இந்த பெரிய ரோஸ் செடி மட்டும்தான் வந்து 150 ரூபா சொன்னாங்க, ஜாதி பூச்செடி. அப்புறம் இந்த லைனில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா அந்த ரேட்டு தான் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவந்தி பூ செடி வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பூ இருக்குது அதில் ஒரு செடி வாங்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த ஆயுத பூஜை டைமெல்லாம் வந்து நமக்கு பூ எடுத்துச்சுன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து பறித்து சாமிக்கு வச்சுக்கலாம். அதனால் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த 70 ரூபா செடி வந்து எனக்கு 60 ரூபாய்க்கு தான் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து நல்லா இருக்குது, செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொந்தங்களே, தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அந்த பக்கமாக போனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைங்க சொந்தங்களே. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ரெட் கலர் ரோஸ் செடி, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜாதி பூச்செடி ஒன்று, அப்புறம் செவந்தி பூ செடி. இவங்க 3 பேர்த்த தான் வந்து இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. அந்த செடியை சுற்றி போயிட்டு இருந்தேன் நான். எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே வந்து மனசு இல்லை. அவ்வளோ அழகழகாக இருக்குது செடி, பார்க்க சூப்பராக இருக்குது. அரளிப்பூ செடியெல்லாம் இருக்குது. இந்த கோவிலுக்கெல்லாம் வாங்கி வைக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்டே வச்சுட்டோம் அப்படின்னா சாமிக்கெல்லாம் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான செடியும் இருக்குது சொந்தங்களே. செண்பக பூச்செடி, செண்பக செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். வச்சா சீக்கிரமாகவே வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுலேயுமே வந்து பூ என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பூ வந்து வந்துருந்துச்சு. அது அவ்வளோ வாசனையாக இருக்குது சொந்தங்களே. செண்பக பூ வந்து யாருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அதை வச்சா தலைவலி வந்துடும். ஆனால் வந்து நல்லா வாசனையாக இருந்துச்சு. அவ்வளோதான், எப்படியோ ஒன்று நான் வந்து ஒரு வழியாக வந்து செலக்ட் பண்ணி எப்படியாவது வாங்கிட்டேன். இருந்தாலுமே வந்து போகலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தேன் நான் அந்த இடத்தவே. இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு வந்து ஓனரு. இவர் பேர் தான் வந்து ராமச்சந்திரன்ட்டு சொன்னார். கண்டிப்பாக வந்துட்டு அந்த வழியாக போனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போன டைமே பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம், வர வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. குழந்தைகள்லாம் பார்த்துச்சுன்னா அம்மா பூச்செடி வாங்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த பூச்செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்களுமே வந்து எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சொந்தங்களே, நாங்கள் போனதுக்கு அப்புறமேட்டுக்கும் கூட. அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் அமௌண்டெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து எனக்கு அவர் வந்து ஒரு ரோஸ் ஒன்று பிடுங்கி கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு ரெட் கலரில் குட்டி ரோஸ் ஒன்று.
அதுக்கப்புறமேட்டுக்கு அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் சொந்தங்களே வந்து அந்த ரோஸு வச்சுக்குமா தலையில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து நாங்கள் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட சொந்தங்களே. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. உண்மைக்குமே வந்து பூச்செடியை பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து அது ஃபேவரெட்டு. கண்டிப்பாக வந்து வீட்டு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்த்தாவே வந்து மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். அப்புறம் சரின்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வர்ற வழியில் வந்து ஒரு பேக்கரி கிட்ட வந்து வண்டியை ஓரமாக கட்டி நிறுத்திட்டு நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி வந்து சூடாக போட்டிருந்தாங்க சொன்னாங்களே. நல்லா சூடாக இருந்துச்சு. சரி அவங்கள ஒரு 3 பீஸ் வாங்கி முழுங்கிடலான்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க இருந்துச்சு. சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் முயற்சியில் சாப்பிட்ருவேன்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாரும் பிடுங்கியெல்லாம் சாப்பிட போகிறதில்ல சொந்தங்களே. இருந்தாலும் அந்த சுட சாப்பிட்றதுங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. பஜ்ஜி போண்டாலாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், ரெகுலராக சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ரெகுலராக சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அதனால ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். அதுக்கு வந்து கூட வந்து சட்னி வேறு கொடுத்துருந்தாங்க சொந்தங்களே. மிளகா சட்னி மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் காஃபி வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு காஃபியும். பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததுக்கு நல்ல காஃபி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக குடிச்சிட்டு இருந்தேன் காஃபியை. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு டீ காஃபியோடு முடித்தா தான் வந்து அந்த டேவே வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது சொந்தங்களே. எனக்குமே வந்து இந்த மாதிரி தான் நல்லா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வேலைக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா அது வேறு பிரச்சனை. இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து நல்லா சுட பஜ்ஜி போண்டாவோட வந்து இந்த மாதிரி காஃபி குடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நானுமே வந்து இந்த வாரம் வந்து எனக்கு இது சர்ப்ரைஸ் தான். ஆனால் வந்து நாங்கள் போன டைமுக்கு பஜ்ஜி சூடாக இருந்தது தான், மிளகா பஜ்ஜி நல்லா கொதிக்க போட்டு வச்சுருந்தாங்க. அது போக சில்லி வேறு இருந்துச்சு, காலிஃப்ளவர் சில்லி. நான் வந்து அது வாங்கலை. சரி பஜ்ஜியை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுவே வந்து வாங்கிட்டோம். சட்னி பார்த்திங்கன்னா மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு அரைச்சிருப்பாங்க போல். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சட்னிக்கு அதுக்கும். சும்மா வெறும் பஜ்ஜியே வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம், இதில் கூட சட்னி வேறு வச்சு கொடுத்துட்டாங்க சொந்தங்களே. நல்லா வந்து ரசித்து வந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக நான் வந்து 3 பீஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காரமாகவும் தான் இருந்துச்சு சொந்தங்களே. ஒருவேளை ஒரிஜினல் மிளகாயோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டேன். ஆனால் ஒரிஜினல் இல்லை, அது வந்து இந்த பஜ்ஜிக்கு போடுற மிளகா தான், நீல வாக்கில் இருக்குமே அதுதான். ஒரு வழியாக வந்து பஜ்ஜி வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீதம் இருக்கிற காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வந்து அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சண்டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி போவாங்க போல இருக்குது. அதுக்கு மேலே அந்த வண்டியில் ஒரு நாய்க்குட்டியை கட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து சும்மா கத்திகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து அது கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருவேளை அவுத்துட்டுக்கு இது ஓடி போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு சொந்தங்களே. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ரோஸ் செடி 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்ல, அந்த பெரிய செடியையும் அதுக்கப்புறம் அந்த செவந்தி செடியும் வந்து நானே நட்டிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாதி பூ செடிக்கு மட்டும் ஒரு இடம் தொலாவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் நட்டி வைக்கல. நான் ஈவினிங் வரும்போதே பார்த்திங்கன்னா 5:30 பக்கம் ஆயிடுச்சு டைமு. சரி டைம் இருக்கல கொஞ்சம் இருட்டலன்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த செடிக்குள்ளேயே வந்து நான் வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து லைஃப் கொடுத்த மாதிரி ஆச்சு. அவ்வளோதான் சொந்தங்களே. இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ வந்து இதுதான். இன்றைக்கி சண்டே எனக்கு இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி டைம் போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் செடியில் பெரிய பூவெல்லாம் இருந்துச்சு, நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து செடிக்கு வந்து போகிற சத்தெல்லாம் வந்து இந்த பூவுக்கு சேர்ந்து போயிடும். அதனால் வந்து அதை கட் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோதான் சொந்தங்களே. இன்றைக்கி வந்து என்னோடய சண்டே இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த என் சொந்தங்களுக்கு
ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய்.